காசு பின்னாடி ஓடுறவங்க நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் காலத்துக்கும் அவங்க பேரை உலகம் சொல்லுமான்னு கேட்டால் சந்தேகம்தான். ஆனால் சிலரோட பேர் மட்டும் அவங்க போன பிறகும் ஏன் நிலைச்சு நிற்குது? அதை வள்ளுவர் ஒரே ஒரு குறளில் விளக்கமாக சொல்கிறாரு. இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. அந்த குறள் இதுதான். இந்த குறளில் இருமை அப்படிங்கிறது ரெண்டு விஷயத்தை குறிக்குது. ஒன்று நன்மை, இன்னொன்று தீமை. இல்லைன்னா ஒன்று இந்த உலகத்தில் கிடைக்கிற தற்காலிகமான சுகம், இன்னொன்று நிலையான அறம். எது அழியும் எது அழியாதுன்னு வகை பிரித்து தெரிஞ்சுக்கிட்டு அறம் அப்படிங்கிற சரியான பாதையை தேர்ந்தெடுக்கிறாங்கள பாருங்க, அவங்க பெருமை தான் இந்த உலகத்தில் ஆகாயத்தை விட பெருசாக வளரும்னு வள்ளுவர் சொல்கிறார். உதாரணமாக தொழிலை தர்மத்தோடு செய்கிறவங்க தனி மனித ஒழுக்கம், அதாவது மற்றவங்க பார்க்காதப்ப தப்பு செய்யலாம்னு தோணும்போது இல்லை இது எனக்கு பெருமை தராதுன்னு தன்னைத்தானே கட்டுப்படுத்திக்கிற மன உறுதி உள்ளவங்களும் இதில் அடக்கம்தான். நமக்கு முன்னாடி எப்பொழுதுமே ரெண்டு பாதை இருக்கும். ஒன்று சுலபமான பாதை, இன்னொன்று சரியான பாதை. சுலபமான பாதை ஆரம்பத்தில் ரொம்ப இனிப்பாக இருக்கும், ஆனால் அது நம்மளை காணாமல் போக செஞ்சிடும். இன்னொரு பாதை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுதான் நம்மளை வரலாறில் வாழ வைக்கும். இந்த உலகத்தில் பெருமை வேணும்னா நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோங்கிறதுல தான் விஷயமே இருக்குது. பணம் வரும் போகும், ஆனால் நீங்கள் செஞ்ச நல்ல காரியம், அதாவது அறம், உங்களை விட்டு போகாது. இருமை வகை தெரிந்து வாழுங்கள், இந்த உலகம் உங்களை தூக்கி வைக்கும். இந்த குறள் உங்கள் வாழ்க்கைக்கு எப்படி பொருந்ததுன்னு யோசிச்சு பாருங்கள். அடுத்த குறளில் இன்னும் நல்ல கருத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.